புது ரேப்பர் வந்து நல்ல கவர்ச்சிகரமான கலர்களில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கே தவிர எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ தாவேகா அப்படின்றது நிஜமாவே திராவிடம் 2.0, அதை விட இன்னும் சுருக்கமாக திமுக 2.0 அப்படின்னு சொல்லலாம். போங்க மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டுக்கிற சொக்கா அப்படின்ற மாதிரி இனிமே எதிர்கட்சி எப்படி இருக்கணும் அப்படின்றத அவர் காமிக்க போறார் பாருங்க. 21 ஆரம்பத்தில் அவர் பண்ணார்ல, அந்த மாதிரி இன்னைக்கு வந்து கண்டினியூஸாக பண்ண போறாரு. அந்த விஷயம்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், ஆனால் இந்த விஷயம்னா நாங்களே கொடுத்துருவோம் அப்படின்னு. அப்போ நீங்களே ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்டர்டில் இல்லை இல்லையா. அடுத்தது இன்னைக்கு வந்து சிபிஐ விசாரணை அப்படின்னு சொன்னால் கரெக்டுங்க, நீங்கள் சொல்லலாம் ரைட்டு, திமுக அமைச்சர்களுக்கு எதிராக, முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக அதை சிபிஐ ஏதோ பண்ணோம் அதனால் பர்மிஷன் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டா, நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி இருக்க அமைச்சர்களுக்கு எதிராகவே அதை வந்து நீங்கள் மத்திய அரசாங்கின் திட்டங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிஷன் போடுவாங்க, அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. ஸோ இணக்கமாக போவது அப்படின்றத வந்து இங்கே பணிஞ்சு போகிறதுன்ற மாதிரி ஒரு சினரியோ கிரியேட் பண்ணிட்டாங்க. இதையே தாவேகாவும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிதி நிலைமை மத்திய அரசாங்கத்திடம் பணிந்து விட்டார் விஜய் அப்படின்னு இங்கேருந்து திமுகலேருந்து போடுவாங்க. ஆனால் இவங்க போயிட்டு வந்தால் மட்டும் அது என்ன அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஸோ இப்படித்தான் வந்து ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று பண்ணுறது, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பண்ணுறது. அதுலேயும் எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா திமுக ரொம்ப சிறப்பாக செயல்படுவார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறது, எந்த வளர்ச்சி திட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது, இப்படியே பண்ணுறது, எல்லாத்தையும் மட்டும் நாங்கள் தான் எல்லாம் பண்ணோம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறது அப்படின்னு திருப்பி அடிக்கணுமே தவிர, ஐயோ இவங்க இது மாதிரிலாம் சொன்னால் ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிருமோ அப்படின்றதுக்காக மத்திய அரசோட மோதல் போக்கை கடைப்பிடித்தார்கள்னு சொன்னால் முதல்ல பாதிக்கப்பட போகிறது தமிழ்நாடு. பட் அதை விட முக்கியமாக தாவேகா. ஏன்னா எதையும் உங்களால் பெருசாக சாதிக்க முடியல, ஃபண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் ஜனங்க வந்து எவ்வளோ வேகமாக தூக்கி கொண்டு போய் வச்சாங்களோ அவ்வளோ வேகமாக கீழே போடுறதுக்கும் தயங்க மாட்டேன். இப்போ அவருக்கே நாளைக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க, இல்லை வாரிய தலைவர் பதவி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆமாம் என்னை மிரட்டி சேர்த்தாங்க, இல்லை காசு கொடுத்து சேர்த்தாங்க அப்படின்னு ஏதாவது சொல்வார் அவர்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. அவர் பாருங்கள் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொன்று சொல்லி நிற்கிறாரு. டகால்னு என்னான்ட்டார், இப்போ அங்கே ஆதரவு என்னாரு, இப்போ நாடானா ஐயோ டிஆர்பி ராஜா அவர்கள் அழுவதை பார்க்கும்போது இந்த சீட்டே எனக்கு வேண்டாமே. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டு பயணத்தை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்த உடனேயே கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. சனாதனம் குறித்த விமர்சனம் மீண்டும் தலை தூக்கி இருந்தது. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக தாவேகா ரெண்டு கட்சிகளுமே ஒரு நாணயத்துடைய இரு பக்கங்கள் அப்படின்னு சொல்லி அதிரடியான கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இதை நான் ஏற்றுக்கல. ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் அப்படின்னு சொன்னால் அது தப்பு. ஒரு நாணயத்துடைய ஒரே பக்கம் ரெண்டு பேரும், எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டும் வேறு வேறு கட்சி, ஒரே பக்கம்தான். அதாவது அந்த திமுக அப்படின்றது தான் இன்னைக்கு தாவேகாவாக மாறி இருக்கின்றது. இப்போது முற்றிலும் புதிய பேக்கிலே உங்கள் அபிமான சோப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கவர் தான் மாறி இருக்கும், உள்ள அதே சோப்பு தான் இருக்கும். நம்ம என்னைக்காவது யோசிக்கிறோமா? அதே மாதிரி திமுக அப்படின்ற பேட்ஜ் போயிட்டு இப்போ தாவேகான்ற பேட்ஜ் வந்திருக்குது. மற்றபடி அவர்களுடைய கொள்கைகள், அவர்களுடைய செயல் திட்டங்கள், அவர்களுடைய எதிர்ப்புகள் எல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகிடுது. எந்த வித்தியாசமும் இல்லை. சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக கொண்டிருக்கின்றது அப்படின்னு கூட சொல்லலாம். அதை விட இது இந்த புது ரேப்பர் வந்து நல்ல கவர்ச்சிகரமான கலர்களில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கே தவிர எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ தாவேகா அப்படின்றது நிஜமாவே திராவிடம் 2.0, அதை விட இன்னும் சுருக்கமாக திமுக 2.0 அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனாதன விவகாரம் குறித்து இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வந்த உடனேயே கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. தாவேகா திமுக குறித்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ஆனால் தமிழக பாஜகவில் இருந்து பெரிய அளவுக்கு எந்த குரலும் ஓங்கி ஒலிக்கலையே. இன்னும் இத்தனை நாளுக்கு அவங்க வந்து பெருசாக எல்லாத்துக்கும் குரல் கொடுத்தா மாதிரி இன்னைக்கு குரல் கொடுக்கலன்ற மாதிரி சொல்றீங்க.
என்னைக்குமே பாஜக சேர்ந்தா பெரிய அளவுல குரல் லோங்கி ஒலிக்கும். எல்லா நாளும் சைலண்டா இருந்தாங்க, இன்னைக்கும் அதே மாதிரி இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க இதெல்லாம் எதிர்பார்க்கறீங்களா? நியாயமா? அட்லீஸ்ட் இப்பவாது புரிஞ்சுக்கணும் தமிழக பாஜக எப்படி செயல்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மற்ற மாநிலங்கள்லாம் வந்து அந்த தலைமை வந்து இது எவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ அதை எதிர்த்து குரல் கொடுத்துருக்க மாட்டாங்களா? என்ன குரல் கொடுக்கணும்னு தெரியல, எப்படி குரல் கொடுக்கணும்னு தெரியல. ஏங்க நீங்க ஒரு பூனையை கூப்பிட்டு புலி மாதிரி உருமு அப்படின்னா அது கத்திச்சுன்னா மியாவுன்னு வெளில தெரிஞ்சிடும். ஸோ கத்தாமல் இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு நான் சொல்ல. அதுக்கு தான் அண்ணாமலை வரார். நீங்கள் தலைவர் யார் வேணா இருந்துட்டு போங்க, மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டுக்கிற சொக்கா அப்படின்ற மாதிரி இனிமே எதிர்கட்சி எப்படி இருக்கணும் அப்படின்றத அவர் காமிக்க போறார். பாருங்க, 21 ஆரம்பத்தில் அவர் பண்ணார்ல, அந்த மாதிரி இன்னைக்கு வந்து கண்டினியூஸாக பண்ண போறார். கண்டினியூஸா பண்ண போறார் அப்படி கருத்துக்களை முன்வைக்கும் போதுதான் ஏற்கனவே கூட அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ, இடி போன்றவர்கள் விசாரணை செய்வதற்கு தடை இருக்கு, கவர்மெண்டோட அனுமதியோடு தான் உள்ள வரணும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா போலீஸுக்கு வந்து எஃப்ஐஆர் பதிய சொன்ன பிறகும் இங்க விஜிலன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த எஃப்ஐஆரும் போடாமல் இருக்கு. இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய அரசாங்கம் இதை வந்து ஃபாலோ பண்ணணும், இதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? கரெக்ட். அதாவது ஆட்டோமேட்டிக் பர்மிஷன் அப்படின்றது வந்து ஒரு சிபிஐ ஒரு இது மாதிரி என்ன சொல்றது, அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுக்கு எதிரான ஒரு வழக்கு அப்படின்னும் போது அவங்க ஏதாவது முகாந்திரம் இருந்தால் பண்ணலான்னு இருந்தது. அதுக்கப்புறமா தான் இந்த குறிப்பாக பாஜகவின் எதிர்கட்சிகள் அவங்க வந்து அந்த ஆட்டோமேட்டிக் அப்படின்றத ரிவோக் பண்ணிட்டாங்க, மாநில அரசாங்கத்தின் அனுமதி இருந்தால்தான் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னா சிபிஐ வைத்து பழி வாங்குகின்றார்கள் அப்படின்னு. சிபிஐ என்ன வானத்திலிருந்து குதித்ததா அப்படின்லாம் கூட கேட்டிருக்காங்க. சரி, அப்புறம் ஏன் வந்து அந்த அஜித் வழக்கா அதை சிபிஐ கிட்ட நீங்கள் கொடுத்தீங்க? நீங்கள் தானே சொல்கிறீங்க வேங்கை வயல்னா நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்க மாட்டோம், அந்த விஷயம்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், ஆனால் இந்த விஷயம்னா நாங்களே கொடுத்துருவோம் அப்படின்னு. அப்போ நீங்களே ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்டர்டில் இல்லை இல்லையா? அடுத்தது இன்னைக்கு வந்து சிபிஐ விசாரணை அப்படின்னு சொன்னால் கரெக்டுங்க, நீங்கள் சொல்லலாம், ரைட்டு, திமுக அமைச்சர்களுக்கு எதிராக, முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக அதை சிபிஐ ஏதோ பண்ணோம் அதனால் பர்மிஷன் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டா நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி இருக்க அமைச்சர்களுக்கு எதிராகவே கேஸ் போட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அதனால் மத்தியில் வந்து எங்களுக்கு இணக்கமான ஆட்சி வருகின்ற வரை யாரும் அந்த பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் எஃப்ஐஆர் போடணும்னு சொன்னீங்கல்ல, அது கரெக்ட். இடியிலேருந்து சொல்லியிருக்காங்க இது வந்து திமுகவை சார்ந்தவர் மீது தானே எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு. அப்போ அந்த கோர்ட்டில் நீங்கள் என்ன பண்ண, அதை தான் நான் அப்போவே சொன்னேன், அதை அப்பீலை வாபஸ் வாங்குங்க, எஃப்ஐஆர் போடுங்க. இல்லை, இப்போ தமிழக வெற்றி கழகம் முதல்வர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் சாத்தியம் இருக்கிறதா? காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விவகாரத்தின் மூலமாக திமுக அதிமுகவுக்கு தான் பெரிய பாதிப்பு ஏற்படும். தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, இப்போ புதிதாக பதவியேற்றக்கூடிய அமைச்சர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அப்போ திமுக அதிமுகவுடைய கொட்டத்தை ஒடுக்குவதற்காக விஜய் அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதி கொடுப்பதற்கு ஆக்சுவலாக இதுதான் வந்து ஒரு சரியான வழிமுறையாக இருக்கணும். ஏன்னா மத்திய அரசாங்கத்தை இப்போ சமீபத்தில் ஒருத்தர் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன், மத்திய அரசாங்கத்துடன் இணக்கமாக சென்று நிதியை பெற்று வளர்ச்சி திட்டங்களை நடத்துவோம் அப்படின்னு. இது அதாவது நீங்கள் இணக்கமாக போகிறது அப்படின்னா பணிச்சு போகிறதுன்ற அர்த்தம் கிடையாதுங்க. கன்ஃபரண்ட் பண்ணிக்கின்னு எதிரி மாதிரி இருக்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து இது ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் அவங்க வந்து மத்திய அரசாங்கம், நீங்கள் மாநில அரசாங்கம். இப்போது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சட்டப்படி உங்களுக்கு டியூ ஆன பணத்தெல்லாம் யாரும் நிறுத்த முடியாது. இவங்க சொல்லுவாங்க ஜிஎஸ்டியில் என்ன வருது, ஜிஎஸ்டி கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கதை சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, எல்லாம் கரெக்டாக அது வந்துட்டு தான் இருக்குது. சட்டப்பூர்வமான அந்த நீதியில் யாரும் கை வைக்க முடியாது. அடிஷ்னலாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து அந்த ப்ரையாரிட்டி, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அதை வச்சுட்டு கொடுக்கலாம். அதை வந்து நீங்கள் மத்திய அரசாங்கம் திட்டங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிஷன் போடுவாங்க, அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. ஸோ இணக்கமாக போவது அப்படின்றத வந்து இங்கே பணிஞ்சு போகிறதுன்ற மாதிரி ஒரு சினரியா கிரியேட் பண்ணிட்டாங்க. இதையே தாவேக்காவும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிதி நிலைமை கரெக்ட், 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வச்சுக்கிறாங்க, கஜானா காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு, எல்லாம் ரைட்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து உங்கள் கடன் வாங்குறத நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஜிஎஸ்டிபி. அப்போ ஜிஎஸ்டிபி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னால் இங்கே புதுசாக தொழில்கள் வரணும், கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகணும், மக்களுடைய வருமானம் பெருக வேண்டும், அப்போ வேலைவாய்ப்பு பெருக வேண்டும். இதெல்லாம் பண்ணணும்னா நீங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக போனால் தான் உண்டு. ஆனால் அதுக்காக இல்லை இவங்க வந்து பணிந்து விட்டார்கள்னு சொல்லுவாங்கன்னு பயந்துங்கன்னு நீங்கள் கன்ஃபரன்டேஷன் மோட்லேயே போனீங்கன்னா, பட் முத நாள்லேருந்து அப்படி தான் பார்க்குறோம் நம்ம. வழக்கம் போல் அந்த நீட் தேர்வுக்கு ஒரு கடிதம், அதுக்கப்புறம் அந்த பிஎம் ஸ்ரீ அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல. அப்புறம் அந்த பெட்ரோல் டீசல் விலை, சரி இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய டேக்ஸ் அதில் இருக்குல்ல, சொல்லப்போனால் அந்த டேக்ஸ் காம்பனண்ட்டில் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
அது 3 ரூபா நீங்கள் விட்டு கொடுத்துருங்க. அதெல்லாம் செய்ய மாட்டோம். ஆனால் வந்து விலையை குறைக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லணும். நாம் என்ன விலையை குறைச்சிக்கிறோம்? இதில் ஒன்று சொல்லியிருந்தார். அதாவது இந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் தமிழர்களை வேலைக்கு வைக்கும் நிறுவனங்கள், அதாவது 75% என்னவோ இருந்ததுன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டியில் 2.5% அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி இது பாருங்கள், மத்திய அரசாங்கம், சரி உங்கள் மாநில ஒன்றிய அரசாங்கம் அவங்க விலையை ஏற்றிட்டாங்க, நாங்கள் மக்களுக்காக குறைக்கிறோன்னு உங்கள் டேக்ஸில் 3 ரூபாயை குறைச்சிட்டு அதே 100 ரூபா சில்லறைக்கு விற்றுட்டு போங்க, செய்வீங்களா? இப்போ தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத இறுதியில டெல்லிக்கு போறாங்க. பிரதமர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் சந்திப்பதற்கு செல்றாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அந்த சந்திப்பு எப்படி இருக்கும்? அதாவது எந்த ஒரு மாநிலத்திலையும் முதல்வர் பதவியேற்ற பிறகு பிரதமரை போய் சந்திப்பது, துறை சார்ந்த அமைச்சர்களை சந்திப்பது அப்படின்றது ஒரு இருக்குது. அதாவது மாநிலத்துக்கு தேவையான இந்தந்த விஷயங்கள் ஸ்பெஷலாக இதெல்லாம் கொடுக்கணும், இது கொஞ்சம் நிதி எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறது சகஜம்தான். போனோன்றது கட்டாயம் கிடையாது. ஆனால் போயிட்டு வந்த உடனே இங்கே இந்த பக்கத்தில் என்ன போடுவாங்க நான் சொல்லவா? மத்திய அரசாங்கத்திடம் பணிந்து விட்டார் விஜய் அப்படின்னு இங்கேருந்து திமுகலேருந்து போடுவாங்க. ஆனால் இவங்க போயிட்டு வந்தால் மட்டும் அது என்ன அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஸோ இப்படித்தான் வந்து ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று பண்ணுறது, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பண்ணுறது. அதுலேயும் எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா திமுக ரொம்ப சிறப்பாக செயல்படுவார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறது, எந்த வளர்ச்சி திட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது, இப்படியே பண்ணுறது, எல்லாத்தையும் பண்ணிட்டு நாங்கள் தான் எல்லாம் பண்ணோம், என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லுறது. ஆமாம், நீங்கள் தான் எல்லாம் பண்ணீங்க, எதையும் வரவிடாமல் பண்ணது நீங்கள் இருந்த வரைக்கும் சேலம் சென்னை வர முடியல, எதிர்கட்சியாக இருந்த வரைக்கும். அப்புறம் வந்தவொடனே டகாலும் பல்ட்டி அடிச்சு போட்டிங்கல்ல, அப்போ இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஸோ இந்த மாதிரியான மீம்ஸு, ட்ரோலு இதுக்கெல்லாம் வந்து தாவேக்கா பணியக்கூடாது. அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். அப்படியே வந்து பார்த்தீங்களா, நேராக சரணடைந்து விட்டார் மோடியிடம் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் போயிட்டு என்ன பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு திருப்பி அடிக்கணுமே தவிர, ஐயோ இவங்க இது மாதிரிலாம் சொன்னால் ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிருமோ அப்படின்றதுக்காக மத்திய அரசோட மோதல் போக்கை கடைப்பிடித்தார்கள்னு சொன்னால், முதல்ல பாதிக்கப்பட போகிறது தமிழ்நாடு. பட் அதை விட முக்கியமாக தாவேக்கா. ஏன்னா எதையும் உங்களால் பெருசாக சாதிக்க முடியல, ஃபண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் ஜனங்க வந்து எவ்வளோ வேகமாக தூக்கி கொண்டு போய் வச்சாங்களோ அவ்வளோ வேகமாக கீழே போடுறதுக்கும் தயங்க மாட்டேன். இப்போ அதிமுகவுடைய எம்பி இன்பத்துறை அவர்களை பொறுத்த வரைக்கும் சிபிஐ தமிழக முதலமைச்சர் மீது வழக்கு பதிய போகிறது அப்படிங்கிற கருத்துக்களை அதிரடியாக தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? வாய்ப்புகள் இருக்கா? எப்படி? அப்படிலாம் இருக்கிறதா நான் நினைக்கலங்க. அப்படியே சொல்லிட்டு போகலாம். அகைன் இது வந்து கொஞ்சம் அவசரப்படுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். திமுகவை போல அதிமுகவும் அவசரப்படுது. ஆமாம், அதாவது திமுகவாவது ஏதோ கட்சி ஒன்று உருப்படியாக இருக்குது, அங்கே அதுவுமே இல்லை, உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னும் போது ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே வழக்கு போட போகின்றது அப்படின்னு சொன்னால் அது அந்த அமமுக ஏங்க அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில் தானேங்க எல்லாமே இருக்குது. அவர் வந்து இல்லை நான் கொள்கைக்காக போனேன், அதுவும் இப்போ கட்சியை விட்டு கூட நீக்கிட்டாங்க, இப்போ ஒரு அன்அட்டாச்சு மெம்பர், சுயேச்சைன்னு கூட சொல்லலாம். அப்போ அவர் யாருக்கு வேணால் போய் ஆதரவு கொடுக்கலாம். இப்போ அவருக்கே நாளைக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க, இல்லை வாரிய தலைவர் பதவி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆமாம் என்னை மிரட்டி சேர்த்தாங்க, இல்லை காசு கொடுத்து சேர்த்தாங்க அப்படின்னு ஏதாவது சொல்வார் அவர்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. அவர் பாருங்கள் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொன்று சொல்லி நிற்கிறாரு. டகால் என்னான்ட்டார், இப்போ அங்கே ஆதரவு என்னாரு, இப்போ நாடானா ஐயோ டிஆர்பி ராஜா அவர்கள் அழுவதை பார்க்கும்போது இந்த சீட்டே எனக்கு வேண்டாமே அப்படின்லாம் வேற சொல்லிக்கிறாரு. இவர் எந்த பக்கம் பாய்வார்னே தெரியல. பூனை மேல் மதில், மதில் மேல் பூனை தானே சார் சொல்லுவாங்க. இதுதான் புதுமொழி, பூனை மேல மதில். ஆமாம், அப்படிதான் சொல்லணும். ஸோ இதுலலாம் கேஸ் வரும்லாம் நான் நினைக்கல சிவா. ஆனால் இல்லை, குதிரை பேரம் நடந்திருக்கு. 25 எம்எல்ஏக்களை வந்து நேரடியாக அவருடைய இல்லத்துக்கே சென்று முதல்வர் விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்களே சார். எல்லாம் சொல்லலாங்க. இப்போ அந்த 25 பேரும் சொல்லுவாங்களா, ஆமாம் எங்களுக்கு வந்து ஆளுக்கு 1000 கோடி கொடுத்தாங்க, அதனால் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் அப்படின்றதா சொல்ல போகிறாங்களா? 1000 கோடி கொடுத்தாங்கன்னு சொல்ல, 1000 கோடி ஒருத்தருக்கு கொடுக்க முடியாது, அது வேறு விஷயம். நான் சொல்கிறேன், அந்த 25 பேர் வந்து இப்படி எடுத்துப்போமே, இன்றைக்கி வந்து மந்திரி பதவி இல்லை வந்து வாரிய தலைவர் பதவி கொடுக்குறாங்க, அதனால் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அவங்க என்ன சொல்ல போகிறாங்களா, ஆமாம் எங்களுக்கு வந்து மந்திரி பதவி கொடுக்குறேன்னு மந்திரி பதவி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, போனான்னு சொன்னால் அது வந்து கேஸ் கிடையாது. அப்போ மந்திரியும் ஆயிட்ட பிறகு அவங்கள சில பேர் எப்படியே காசு கொடுத்து வாங்கினாங்கன்னு சொல்லுவாங்களா? சரி, இப்படி வச்சுப்போமே. இப்போ அந்த 25 பேர் இது வந்து ஏதோ சில காரணங்களால் மறுபடியும் இந்த அதிமுகவே வந்துடுறாங்கன்னு கூட வச்சுப்போம். இந்த ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. பெஞ்சமின் அவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. சரி, இப்போ அப்படியே ஒட்டுக்காவே திரும்பி வந்துடுறாங்க கூட வச்சுப்போம். அப்போ சொல்லுவாங்களா, ஆமாம் காசு கொடுத்தாங்க அப்படின்னு? அப்போ வாங்கினது தப்பு இல்லையா? இல்லையா? அதாவது இதெல்லாம் விஷுவல் திங்கிங் தான். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.
உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164